Good afternoon. Welcome back, all of you. Yesterday you would have enjoyed C.H. Jairao's lovely Tapatam session, and he is back with us today to give us a mime workshop. Thank you, Jairao, so much, and we are very, very honored to have you here. And thank you, Lokesh, for coming. And over to Jairao for mime workshop. Children, இதுக்கு முன்னாடி நீங்க மைம் பார்த்திருக்கீங்களா? You saw before on the TV or live show? Is there any? இதுக்கு முன்னாடி மைம் பார்த்திருக்கீங்களா? இல்லையா? மைம்னா என்னன்னு தெரியுமா? என்னது? பேசாம? இப்போ பரதநாட்டியத்தை கூட பேசாம தான் ஆட் பண்றாங்க. அது மைமா? எந்த டான்ஸ்லயும் வந்து பேசாம தான் ஆங்கிக அபிநயம் இல்லையா? இப்போ ட்ராமா சொல்லும்போது வாச்சிக்க அபிநயம் பேசுறது. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு விஷயம் இருக்கு, மிகைப்படுத்தி, எக்ஸாஜரேஷன் இல்லையா? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ we have a lot of sufferings in our life. அது எல்லாமே வந்து சஃபரிங்கை எடுத்துக்காம என்ஜாயபிள் எடுத்துக்கிட்டா அது எப்படி இருக்கும்? ட்ராஜடி ஆல்சோ இட்ஸ் பிகம் ஹாப்பி இல்லையா? இப்போ நம்ம அடிப்பட்டு கீழே விழுந்துட்டோம்னா, நம்ம அடிப்பட்டு எப்படி கீழே விழுந்துடும்? நீ அடிப்பட்டு எப்படி கீழே விழுவ? நீதான் எப்படி அழுவ? தேங்க்யூ. ஓகே, பட் இப்போ இவரு கீழே விழுந்துருவாரு. ஆனால் இவர் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஏதாவது நம்ம சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னா, அப்போ எனக்கு சாக்லேட் வேணும் அழுதுகிட்டு இருக்கு. அது நேரம் பார்த்து யாரோ தடிக்கு விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுட்டு மறுபடியும் அழுதுருவோம் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம எந்த ஒரு விஷயமே கஷ்டமா பாரமா எடுக்காம சந்தோஷமா நம்ம லைஃப்ல எப்படி ஜேர்னி பண்றது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இதுல நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படி வந்து லைட்டா எடுத்துக்கிறது இல்லையா? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் கிரேட். தேங்க்யூ. நான் இப்போ லோகேஷ் வந்து நாட் ஓன்லி மைம் ஷோ, இந்த மைம் வச்சுக்கிட்டு நிறைய சோஷியல் ரெலவென்ஸாக வந்து நிறைய பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு, ஆஃப்னஸ் சில்ட்ரனுக்கு, இந்த மாதிரி நிறைய சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வித்தவுட் டயலாக், இந்த பாடி லாங்குவேஜ் மூலமாக, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாக ஹவு வி ஆர் கோயிங் டு கன்வே டு த பப்ளிக் டு ரியலைஸ் அப்படின்ற விஷயங்களை வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சில ஃபிலிம்ஸ்லேயும் வந்து ஒரு நல்ல இட்ஸ் பியூட்டிஃபுல். நாளைக்கு வந்து அடுத்த வடிவேலோட இன்னொரு ஸ்தானத்தை பிடிக்க போகிறேன். இட்ஸ் டைமிங் ஸ்பான்டினிட்டி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இவரை நான் ஒரு படத்துக்கு காஸ்டிங் டைரக்டர் இருக்கும்போது அதில் மெயின் காமெடி ரோல் வந்து இவர் தான் கொடுத்துருந்தேன். கதை பூரா பார்த்தீங்கன்னா இவரோட பாத்திரத்தில் தான் நீங்கள் நல்லா ரசித்து சிரிப்பீங்க. அந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இவரோட ஷோ உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு விருந்து. என்ன விருந்து சொல்கிறான் இன்னைக்கு? விருந்தனை என்ன எதிர்பார்க்குறீங்க? டின்னர், ஒரு நல்ல ட்ரீட். என்ன பார்க்குறீங்க? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? பர்த்டேக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஐஸ்கிரீமா சாக்லேட்டா இல்லை கேக்கா? கேக். யா, வி ஹாவ் a கேக் அண்ட் ஐஸ்கிரீம், சாக்லேட், எவ்ரிதிங். ஓகே, குட். ஓகே, கை தட்டுங்க சார், கை தட்டுங்க. Mime வந்து making imaginary moves and exaggerates. So you must make something out of nothing. For example, first சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீட்னு வாங்கல. ஸோ நம்ம லைட்டாக ஒரு ட்ரீட் கொடுக்கலாமா எல்லாருக்கும்? யாருக்கு தோசை பிடிக்கும்? சரி, நான் இப்போ தோசை சொல்லட்டுமா? தோசைக்கு என்னென்னலாம் தேவை? மாவு, அப்புறம்
ஓகே. ஸோ இது எதுவுமே இல்லை. Okay, now I am going to make dosa. Yeah, pancake. In English, pancake. We need flour, we need oil, we need stove, and we need that flat pan to make that pancake. But without these things, I am going to make a pancake. Okay? See, this is actually, we have to do it with a lot of practice, so that it will be, now it's very, what to say, it's very 50%. I gave only the 50%, but if you do the 100%, it depends upon the measurement, how you take, how you must make a map of that the outlay, so you have to treat this empty stage as a kitchen. So in front you have the stove, aside we have the required vessel, the flour, and all that raw materials, all the things which we need to make the pancake. And then we have to imagine as if we are going to cook the dosa, to make a dosa. And at the same time, another thing is the very important thing, and very interesting thing is we can make our own environment. See, this is a very empty floor. So we can imagine as we are walking inside a forest. For example, we used to have some walking and all. In early morning we used to put some tracks, shoes and all, and put some Walkman and go. We used to go like this. So now, as I'm going through a wood, forest, without any, there is no tree, there is no birds, nothing, but we have to make an imaginary illusion thing, so that the audience also must indulge, and they must feel the illusion. We must feel the illusion, then only they can feel the illusion. Okay? So first, and another thing, within this,
within this single square I am going to walk a miles and miles of distance. I will cover a miles of distance in this same square, empty black square. Okay, see, good morning, morning everybody. Okay, yeah, first I am stepping out of my bed. See, we have see, in this we can convey a message, you know. See, in all the walls and all the public places we used to see that that message they used to write on the board, you know, the corporation, Chennai corporation, keep the city clean and green. Yes. Okay, then next thing is the another exaggeration. So more than in mime, we are doing an exaggeration with the with an object or as a person also. See, a girl is coming, you are hitting on her like that. So all sort of thing. A small child is coming, you are just adoring it. So all things you are doing in a exaggerate, and you must personify as if there is nobody, but you have to personify it. You must see a person in this empty space. You must see a person. Okay. So the next thing is in mime, the expressions. See, most of you people and all, you know, classical thing, Bharatanatyam. So what and all expressions you are doing in Bharatanatyam, that also we are also doing it, but in another way. For example, in Bharatanatyam, they will show the expression
very slowly. Slowly means in a rhythmic pattern, you know. Along with the music, they will do the thing. But in mime, it will be as the same in the regular life, but it will be somewhat comical. As if you see in cartoons and all, you know. You like cartoons? In cartoons and all the characters will move their head, will give their expressions. That will be very very different from what we humans do. Day to day life, what and all we do, they will be it will be very exaggerated, and also it will be very funny. Okay, so first ordinary we used to as I said, how we used to cry. Anybody knows? Please, anybody come and please demonstrate it. How you cry? Come. Anybody? Come. Come. Come, come, come. Yeah, very good. Excuse me. Okay. Now start crying, ma. See, cry. Come on. I fell down, mommy. Yeah, really, it was very sweet. Yeah. See, in mime and all, the same thing, but in a very very exaggerated and very funny way. See, it will be very very your face must look like an elastic sheet, you know, latex rubber sheet. If you see, we can expand it as much as we can. Okay, we can apply the pressure, we can stretch it all the way. So like that, you have to exaggerate. What the whole mime revolves around this thing, exaggeration and imaginary things, and you have to feel it. For example, if you are having a lollipop, you know how it tastes. You know how it tastes. Lollipop. What is the taste of the lollipop? Is it sweet or sour? Sweet. Yeah. Okay. So, for example, see. See, there is no lollipop, there is no candy, there is no stick, but I am sticking out my tongue and I am bulging my cheek so that it looks like as if I am having a lollipop. So like that. See, if you are, for example, lifting a rock and also applying pressure, showing the physical difficulty. See, for example, if a shopkeeper is lifting his shutter, he's very old man, he's coming and lifting the shutter. What should I do?